guys. Hey guys, welcome back to New Tech Tamil. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி நம்மளோட சேனலில் A to Z பார்த்துருக்குறோம். ஸோ அதே போல் இன்றைக்கும் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில லேப்டாப்ஸில் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியலை, டிக்ரீஸ் பண்ண முடியலை. ஸோ சில லேப்டாப்ஸில் அந்த மாதிரி நடக்குது. கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்லேயே சில லேப்டாப்ஸில் வந்து இந்த பிரைட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியலை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து நைட் டயத்தில் வந்து பிரைட்னஸ் அதிகமாச்சு விளாட மாட்டாங்க. ஸோ அதிகமாச்சு விளாடும் போது வந்து அதிகமாச்சு யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு ஒயர்ஸை உங்களுக்கு கண் வலிக்கும், உங்களுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இந்த பிரைட்னஸ் குறைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரைட்னஸ் குறைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கிறோம். இந்த ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களோட ஃபீனிக்ஸ் ஒயர்ஸில் எந்த மாடலாக இருந்தாலும் சரி, ஃபீனிக்ஸ் ஒயர்ஸ் எந்த எல்லா மாடலுமே இந்த ஒரு நம்ம சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபீனிக்ஸ் வாய்ஸில் வந்து பிரைட்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபீனிக்ஸ் வாய்ஸில் பிரைட்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் எதுவும் பிரச்சனை வந்துட்டு அதை சரி பண்ணணும், ஃபீனிக்ஸ் வாய்ஸை எப்படி டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். நம்மளோட சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் வாய்ஸுக்குன்னே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கிறோம். உங்களோட லேப்டாப் எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டமாக மாற்றுறது, ஃப்ரீ ஃபயர் எப்படி இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது, கேம் ப்ளே பண்ணுறது, ஃப்ரீ ஃபயரை ஸ்மூத்தாக ப்ளே பண்ணுறது, ஃபீனிக்ஸ் டார்க் மேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் ஃபீனிக்ஸ் ROG ஃபீனிக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ரைம் OSஐ டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது போன்ற அனைத்து விதமான வீடியோக்களும் நம்மளோட சேனலில் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் என்ன இருக்குது போய் பாருங்கள். நம்மளோட சேனல்லையும் கிளிக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். ஃபீனிக்ஸ் வாய்ஸில் பிரைட்னஸ் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபீனிக்ஸ் வாய்ஸோட அந்த பிரைட்னஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ளே ஸ்டோரை. இப்போ என்னோட ப்ளே ஸ்டோர் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு இதில் வந்து பிரைட்னஸ் கண்ட்ரோல் அண்ட் டிம்மர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த ரெட் கலர் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஜஸ்ட் 3 MB தான் வரும் இந்த ஒரு அப்ளிகேஷன். இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். முதல்ல நான் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போது இந்த ஒரு அப்ளிகேஷனை கொஞ்சம் நேரம் தான், ஏன்னா வந்து 3 MB தான் இந்த ஒரு அப்ளிகேஷனோட சைஸே. ரொம்ப குறைவான ஒரு MBயில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரைட்னஸ் வந்து சொல்யூஷன் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுக்கும். ஸோ அது நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து அதிக நண்பர்கள் வந்து இரவு நேரத்தில் தான் வந்து ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், இந்த ஃபீனிக்ஸ் வாய்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து ரிடியூஸ் பண்ணி தான் வச்சு இருக்க உங்களுக்கு தோணும். ஏன்னா வந்து பிரைட்னஸை அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண் அதிகமாக வலிக்கும். அதே மாதிரி கண் வலிக்கிறதுனால தலை வந்து அதிகமாக வலிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு அதிக ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பர்மிஷன் எல்லாமே கேட்குது. நான் வந்து ஓப்பன் பர்மிஷன் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அந்த பர்மிஷன் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து என்னோடய பர்மிஷன் எல்லாமே வந்து அலோவ் பண்ணுறேன். ஸோ அதே போல் வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் இப்போ பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் வரேன். பேக் வந்த பிறகு திருப்பி கிடச்சுன்னா மறுபடியும் வந்து அலோவ் கொடுங்க. உங்கள் அந்த அப்ளிகேஷனில் கேட்குறதுக்கு எல்லாமே வந்து இந்த டிஸ்பிளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து அலோவ் கேட்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ரைட் சைடில் வந்து கிளிக் பண்ணி எடுத்து விடுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ரைட் சைடில் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பண்ண பிறகு டன் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு இந்த அப்ளிகேஷனை. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து தேவைப்பட்டால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப் மூலமா நீங்கள் வந்து இங்கே வந்து போய் தான் பண்ணணும்னு இல்லை. இந்த இடத்துல வேலை செய்யாட்டி உங்களோட லேப்டாப்பில் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னோட இதுலேயும் வந்து பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 100% வச்சோம்னா நல்ல பிரைட்னஸாக இருக்குது. கீழே அழுத்தம் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹேண்ட் கேம், அதாவது வந்து கேமரா என்னோடய ஃபோனில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு பாருங்கள் நீங்களே. இதில் வந்து ஆட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல ஆட்டோன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்சாருக்கு ஏற்றப்போல் வந்து நம்மளுக்கு வந்து
வெளில இருக்கும்போது வந்து பிரைட்னஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது, உள்ளே போகும்போது அதாவது இரவு நேரத்தில் போகும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒரு இருட்டான இடத்துல போகும்போது பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து தேவைப்படும் போது இன்க்ரீஸ் ஆகிருக்கும், தேவைப்படும் போது டிக்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து குறைக்க வேண்டியதில்லை, நீங்கள் வந்து ஏற்ற வேண்டியதில்லை இந்த ஒரு அப்ளிகேஷனில். இதே போல் தான் வந்து நம்மளோட ஃபோன் வச்சுருப்போம்ல, நம்ம ஃபோன்லனா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து வச்சுட்டோம்னா பிரைட்னஸ் தேவைப்படுற இடத்துல வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், தேவைப்படுற நேரத்தில் வந்து பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷனும் இந்த ஒரு அப்ளிகேஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஐக்கான் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் வந்து வெளியே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஐக்கானை வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸ் ஆன் செலக்ட் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதா ஒரு ஆப்ஷன் வரும். இதே வந்து நீங்கள் தேவைப்படுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு பொறுத்திருக்கு. ஆட்டோவை கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 75%, 50%, அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 0% கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக உள்ளது. இப்போ வந்து 100%னா ஃபுல்லாக கிளிக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த 75 வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப டிம் ஆயிரும், ஒன்றுமே தெரியாமல் போகும் செலவாட்டி. ஸோ இருட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகும். வெளில உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரைட்னஸ் உள்ள இடத்துல உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்கு வந்து செட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு 25 வந்து உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியும். 50 வச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் லெவல் கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபோனில் வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுக்கிறேன். எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்களே வந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட இது வந்து ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்பட்ட அளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வச்சுக்கலாம். உங்களோட பிரைட்னஸ் வந்து ஏற்ற போல் நீங்கள் இங்கேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக இங்கே ஒர்க் ஆகாட்டி, இந்த இடத்துல ஒர்க் ஆகாட்டி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகாட்டி இந்த பிரைட்னஸ் லெவலு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிக லேப்டாப்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, சில நேரத்தில் சில லேப்டாப்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. அது கன்ஃபார்ம் தெரிஞ்சது மாதிரி இல்லை, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு இல்லையா. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரு அப்ளிகேஷனை ஏற்றி நீங்கள் வந்து உங்களுக்கான சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே போன்ற இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபீனிக்ஸ் OSஐ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே நம்மளோட சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீனிக்ஸ் OS எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் OSயில் எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா சரி பண்ணுறது, ஃபீனிக்ஸ் OSயில் ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆகலை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சி கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த ஒரு வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த வீடியோ போனால் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் வச்சுருங்க. ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.